வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு வந்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி சொல்லிடுவோம். நிகழ்ச்சியை தூத்துறவங்க ஒரு லட்சம் ஸ்டோர் ஊமச்சிடம் மதுரை 14 ஆடி தள்ளிவிட வரப்போது கூறிய விட விரைவில் வீடியோ வரப்போகுது நண்பர்களே இன்ஸ்டாவில். இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி கஞ்சியும் அவிச்ச முட்டைன்னு. இந்த உலகத்திலே யாருமே இந்த மாதிரி காம்போ சாப்பிட்ருக்கவே முடியாது. அப்படி சாப்பிட்றீங்கன்னா கம்மனம் பண்ணுங்க. அவிச்ச முட்டையும் தண்ணி கஞ்சி வேற வஞ்சனம் இல்லை. அதுக்கு வேற என்ன பண்றது இருக்கு, சாப்பிட வேண்டிய உண்மையிலே தண்ணி கஞ்சி செம்ம டேஸ்டாக இருக்குமா. நைட்டு நண்பர்களே வடித்த கஞ்சியை இந்த தண்ணி கஞ்சியை தண்ணி ஊற்றி வச்சுட்டோம்னா காலையில் சுனையா முனையாக இருக்கும். நல்லா கருவாடை வாங்கி பச்சை மிளகா வச்சு சின்ன வெங்காயத்தை போட்டு தாளித்து வச்சா நல்லா இருக்கும். அதே என்ன செய்யலாம், தந்து வச்சா பச்சை தண்ணி. நேற்று ஒரு ஷூட்டிங் போனேன், அருமையான சாப்பாடு போட்டாங்க, நல்ல சாப்பாடு. நேற்று நண்பர்களே ஒரு ஷூட்டிங் போனேன், நல்லா 3 கூட்டு. ஆனால் வீடியோ போட முடியல, ஷூட்டிங் ஸ்பாட் போட மாட்டாங்க. முட்டை பாருங்க கேவலமாக விற்கிறாங்க. வர வேறு முட்டை விற்கிற முட்டையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு வர நண்பர்களே. இந்த முட்டை வந்து 7 ரூபா 8 ரூபாயா. என்ன கொடுமை பாருங்க. விலைவாசியெல்லாம் ஏறிக்கிட்டே இருக்கு. யாரும் கேட்கறதுக்கு நாதி இல்லை. உனக்கு கஞ்சி வேணுமா? ஏய் முட்டையே நல்லா இல்லை, கெட்டு போச்சுடி. யாரு நல்லாவே இல்லை சொல்லு. முட்டை எவ்வளோ? 7 ரூபா 7.50. 7 ரூபா 50 தான் முட்டை. விலங்குமாயா இவ்வளோ விலை வச்சா? அது வெறும் தண்ணி கஞ்சி கூட குடிச்சு போகலாம் பழக்கமா. அதுவே நல்லாதான் இருக்கு. 3 முட்டை வாங்கினதுக்கு ஒரு கருவாடை வாங்கிட்டு வந்து பொறிச்சு வச்சுப்பில்ல. அதை தான் தப்பு பண்ணிட்டேன். அடி கருவாடு தான் அரிப்பு எடுக்குது. அடி கருவாடு தான் அரிப்பு நம்பி எடுத்துருக்குறா. மிளகாய் வதக்கி வச்சுப்பில்ல, ஏன் கேட்க மாட்டல? முட்டதே வேணும்னு அட்டை முடிக்கல. தண்ணி கஞ்சினால கேட்டேன். இந்த வீடியோ யாருக்கு டெடிகேட் பண்ணுறேன்னா, அமெரிக்கா, ஜப்பான், குஜராத், மும்பை, சிங்கப்பூர், மலேசியா, ஆங்காங்கே வேணும் தமிழர்களுக்கு தான் அந்த வீடியோ டெடிகேட். ஏன்னா அவங்க தான் இந்த கஞ்சி கிடைக்காமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, தண்ணி கஞ்சி கிடைக்காம. உங்களுக்காக தான் நண்பர்களே வீடியோ போடுறேன். வெளிநாட்டில் நண்பர்களே இந்த தண்ணி கஞ்சி வீடியோ உங்களுக்காக தான் போடுறேன். கரு இஞ்சாரு இங்கே மூஞ்சி வந்து எப்படி சைஸை பாரு. இஞ்சாரு இஞ்சாரு நம்பல வித்தியாசம். ஆப்பிள் மாதிரியும் முந்திரி பழம் மாதிரியும். அடா பாவியரா, இது முந்திரி பழம் மாதிரி இருக்கு. இது என்னது சப்போட்டா பழம் மாதிரி இருக்கு. நல்லா 7 ரூபா 7.50 7.5 பீஸ் வாங்குறேன். 7.50. அப்போ நல்ல பெரிய முட்டையாக வாங்கணும் தானே.
அவ்வளோதான். இன்னைக்கு கடவுள் இந்த கஞ்சி தான் கிடைக்குன்னு தலையில் எழுதிருக்காரு. நல்ல கஞ்சி நம்மள. இந்த கஞ்சியை யாரும் சாப்பிட மாட்டாங்க பெரும்பாலும். வெயிலுக்குண்டா இந்த வெயிலுக்கு வந்து இதை தான் சாப்பிடணும். அப்புறம் என்னையா அந்த கொஞ்சம் நீ சாப்பிட்ற, கொஞ்சம் தான் இருக்குது. அட சாப்பிடு. புருஷன் வச்ச சாப்பாடை பொண்டாட்டி சாப்பிட்றதெல்லாம் அந்த காலத்துலலாம் புண்ணியமாக நினைப்பாங்க. நீ எல்லாம் எதுக்குற இத்தே அமிர்த முடியுது சாப்பிட்டேன்னா உனக்கு ஆயுஸ் கட்டி பார்த்துக்க. ஓகே நண்பர்களே, வயிறு தண்ணியை குடிச்சு வயிறு ஃபுல்லாகி போச்சு. ஃபுல்லாக நீச்சு தண்ணி குடிச்சு. ஸோ அப்பா இந்த மாதிரி கஞ்சியை குடிச்சு வீடியோ போடுங்க, நல்லபடியாக இருங்க. நம்ம எந்த வீடியோ போட்டாலும் ஓடி தொலைய மாட்டுது. ஏதோ நம்மளும் கடமைக்கு போடுவோம், நீங்களும் கடமைக்கு பாருங்கள். ஓகே, நேற்று ஒரு படத்துக்கு ஷூட்டிங் போனேன். நல்லா சாப்பாடு விட்டாங்க. எல்லா நாளுமே நம்மளுக்கு அப்படி கிடைக்கும் நினைக்கூடாதுல. ஒரு நாள் லட்டும் கிடைக்கும், ஒரு நாள் லவுடாவும் கிடைக்கும். அந்த மாதிரியா நம்மளுக்கு இன்றைக்கி அருமையான ஒரு தண்ணி கஞ்சி. நல்லா லவுடானா கொப்பா, லவ்லினா கொம்மா மாதிரி நம்மளுக்கு கிடைச்சத கஞ்சியை குடிச்சிட்டு வாழ்வோம் நண்பர்களே. என்ன பண்ணுறது, என் மகன் வேறு ஸ்கூல் போயிடுச்சு. என் பிள்ளை கண்ணுக்குள்ளே இருக்குது. இப்போ தான் வந்தேன் ஷூட்டிங் போயிட்டு. என் மகன் காலையில் ஸ்கூலுக்கு போயிடுச்சு. இப்போ என் மகளை போய் ஆப்பட்டையில் போய் கூட்டியார போகிறேன். என் தங்க பிள்ளைய ஆப்பட்டையில் கூட்டியார போகிறேன். என் தங்க பிள்ளைய பார்க்காம இருக்க முடியல நண்பர்களே. நான் இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி வச்சுல என் பிள்ளை லீவ் ஓட விட்டுருவேன் நண்பர்களே. அதெல்லாம் மாட்டுக்கிறது. என் பிள்ளைய சொன்னங்குச்சுனால லீவ் ஓட விட்டுருவேன். தமிழ் லீவ் எடுக்கணா. ஏன்னா நான் அந்தலேருந்து நான் வந்தேன். நான் போக வேண்டிய பள்ளிக்கூடம் போவேன். அங்கிட்டு போய் உட்காந்துக்குருவேன், ஒளிஞ்சு உட்காந்துக்குருவேன். அப்படி நம்ம இல்லை நம்ம கண்டிக்க ஆள் இல்லை. இன்னைக்கு நான் என் பிள்ளைய நான் கண்டிக்கிறேன்னா பார்த்தியா. என்றைக்குமே நம்மளை என் பிள்ளைகளை படிச்சுன்னு அடித்ததே இல்லை. நம்மளை அடிக்கவும் மாட்டேன், கேட்க. ஏன்னா நான் அந்தளவுக்கு பிள்ளையில நம்ம நல்லா படித்து நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம பிள்ளைய கண்டிக்க முடியும். நம்மளே படிக்காத முட்டா போய் நான். அதனால் இவன் பிடிச்சி வெளுக்கிறான் என் பிள்ளையில. நல்லா படிங்க அப்பெல்லாம் அடிக்கூடாது, அன்பாக சொல்லணும். படித்தா படிக்கிட்டு போங்க, அவங்க வாழ்க்கை அவங்க கையில். ஓகே நம்மளே போட்டு கசகசன்னு இழுக்க வரும் போல். மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்கள்கிட்ட விடுவது மதுரை மீசமணி என்பதை மிக்க மகிழ்ச்சியும் தெரிவிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுவதற்கு முன்னாடி எல்லோரும் ஹெல்மெட் போட்டு சும்மா ட்ரோன் நடி விட்டுங்க. அன்பு மனைவி தான் கேமரா எடுத்துக்கிட்டு இருக்காங்க, முத்துலட்சுமி அவர்கள். ஐ லவ் யூ முத்துலட்சுமி. ஐ டூ லவ் யூ சொல்றி. டூ லவ் யூ சொல்றி ப்ளீஸ். இது கட் பண்ணாத, நல்ல முறையாக கட் பண்ணாத. ஐ டூ லவ் யூ சொல்றி. போயாவா? ஓகே நம்மளே, நான் போயிட்டு வரேன். பாய் நம்மளே. சுச்சு